டியாஸ்டிக்கு நீ பழைய கட்டு பிரிச்சு புது கட்டு தான் போட போறோம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கட்டு போட்டது வந்து மாவு கட்டு, அதுல வந்து கை ஸ்ட்ரெயிட்டா ஆகாதான், பெண்டா தான் இருக்குமா, இல்லைன்னா ஆபரேஷன் பண்ணி தான் சரி பண்ணணும் டாக்டர் சொன்னாரு. எல்லாருக்கிட்டே விசாரிக்கும் போது நாட்டு மருந்து கட்டு போட்டாலே சரி ஆயிடும், கையெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஆயிடும், ஆபரேஷன் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்னாங்க. அதனால நாட்டு மருந்து கட்டு போலான்னு வந்துட்டோம். வீட்டாண்டா இருக்க ஒரு அண்ணா கிட்டே கட்டு போலான்னு போயிருக்கோம். அவர் சின்ன சின்ன குழந்தைங்களாம் கட்டு போட்டு சரி பண்ணிருக்காரு. அதனால நாங்களும் அங்க போயிட்டோம். அங்க போன உடனே பயமா இருந்தது. ஏன்னா டியா கட்டை பிரிக்கும் போது அழுவ போறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேச்சை கொடுத்துட்டு பொறுமையா கட்டை அவுத்துட்டாரு. கட்டை பிரிச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் காத்தார விட சொல்லிட்டாரு. ஏன்னா சுண்ணாம்பு நமிக்கும், அப்படியே காத்தாரட்டும் அப்படின்ட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கட்டு போட தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணிட்டு கட்டு போட ஆரம்பிச்சாங்க. நானும் பயந்துட்டேன், எங்க அம்மாவும் பயந்துட்டாங்க, என் ஒய்ஃபும் பயந்துட்டா. ஸ்டார்டிங் அமுக்கும் போது மட்டும் தான் அழுதா. அதுக்கப்புறம் மருந்து வச்சு துணிலாம் சுத்தி மேல கட்டெல்லாம் வச்சு கரெக்டா கட்டிட்டாரு. கட்டி முடிக்கிற வரைக்கும் அவன் அழுவே இல்ல, போனே இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கட்டி நல்லபடியா முடிச்சுட்டாங்க. இப்ப கையே ஸ்ட்ரெயிட் ஆன மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ரொம்ப பெண்டா இருந்தது, இப்ப ஸ்ட்ரெயிட் ஆன மாதிரி இருக்கு. இதோட இந்த வீடியோ முடியுது. டியாக்கு சீக்கிரமா சரியாயிடும் சொல்லிட்டு எல்லாம் வேண்டிங்க. அத்தடியில பாப்போம். பை.